வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 3 பயிற்சி 3.5ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தீர்க்க 8 எக்ஸின் அடுக்கு 3/2n மைனஸ் 8 எக்ஸின் அடுக்கு மைனஸ் 3/2n = 63. இதை தீர்த்து இதில் இருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்க, முதல்ல கொடுத்துருந்த எடுத்து எழுதிட்டோம். ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த முதல் உறுப்பில் நம்ம எந்த மாற்றமும் செய்யலை. 8 எக்ஸின் அடுக்கு 3/2n பாருங்கள், இந்த 8 அப்படி இருக்கும். இந்த எக்ஸோட அடுக்கு மைனஸில் இருக்கா, அப்போ பகுதிக்கு கொண்டு வந்து எழுதுனோம்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். எக்ஸின் அடுக்கு ப்ளஸ் 3/2n = 63. சரியா? எக்ஸின் அடுக்கு இது சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸின் அடுக்கு 3/2n நம்ம ஒய்ன்னு எடுக்க போகிறோம். ஒய் என்க. அப்போது இந்த 8 நமக்கு அப்படியே வந்துடும். இந்த எக்ஸின் அடுக்கு 3/2n இதோட மதிப்பு ஒய் மைனஸ் 8 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 3/2n இதுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம், ஒய்ன்னு மாற்றலாம். = 63. இப்போ பாருங்கள், குறுக்கு பெருக்கு எடுத்துடலாமா? இங்கே பகுதியில் எதுவுமே இல்லை. 1 ஒய்யும் பெருக்குனா ஒய், 8 ஒய்யவும் ஒய்யும் பெருக்குனா 8y². இது ரெண்டும் பெருக்குனா 8y² மைனஸ் 4 8 = 63. இப்போ பாருங்கள், ஒய் அந்த பக்கம் பெருக்கலாம் மாறுமா? அப்போ 8y² மைனஸ் 8 = 63y. 8y² இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 63y மைனஸ் 8 = 0. வலது பக்கம் வந்து இடது பக்கம் கொண்டு வந்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு கிடச்சிருச்சு. இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தலாமா? பாருங்கள், முதல்ல எதை பெருக்கும்? y² கெழு 8 பெருக்கல் மாறிலி உறுப்பு மைனஸ் 8 பெருக்குனா நமக்கு என்ன வரும்? மைனஸ் 64. ஒய்யோட கெழு மைனஸ் 63. இரண்டு எண்களை பெருக்கும்போது மைனஸ் 64 கூட்டினால கழிச்சா மைனஸ் 63. அப்போ எந்த நம்பர்? ஒரு 64 64. இங்கே இரண்டு உறுப்புக்கு மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய காரணிக்கு மைனஸ் பை. இப்போ என்ன செய்யணும் பாருங்கள், இந்த x² உறுப்பில் இந்த ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை அப்படியே எடுத்து எழுதணும். 8y 8y. சரியா? இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 1 8 8 8 64. அப்போது 8y + 1 8y + 1. அதுக்கு அடுத்தது y மைனஸ் 8 y மைனஸ் 8 = 0. இப்போ நம்ம ரெண்டாக பிரிச்சுருவோமா? பாருங்கள், 8y + 1 = 0, y மைனஸ் 8 = 0. இங்கே ஒய்யோட மதிப்பு வலது பக்கம் கொண்டு வந்தோம்னா +8. அதே மாதிரி இந்த பக்கத்தில் 8y = -1, y = -1/8. ஒய்க்கு நம்ம இரண்டு மதிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம எதை ஒய்ன்னு எடுத்திருக்கோம் பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 3/2n இதை தான் நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு 3/2n இதோட மதிப்பு தான் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இங்கே ஒய்யோட முதல் மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், -1/8 -1/8. இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ இந்த அடுக்கில் இருக்கக்கூடிய 3/2n நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, 3/2n அப்படியே வந்துருச்சு. இதனுடைய தலைகளையே நம்ம அடுக்கில் சேர்க்க போகிறோம். அப்போ 2n/3 = -1/8. இங்கே எதை சேர்த்தோமோ அதே தான் இங்கேயும் சேர்க்கணும். அப்போ தான் அதோட மதிப்பு மாறாது. நம்ம எதை சேர்த்துருக்கோம்? 2n/3 சேர்த்துருக்கோம். அப்போ இங்கேயும் 2n/3. சரியா? இப்போ பாருங்கள், இந்த 3 கேன்சல், 2n கேன்சல். அப்போ எக்ஸோட மதிப்பு பாருங்கள், இது வந்து ஸ்கொயர் தனித்தனியாக பிரிக்கலாமா? அப்போது -1 ஸ்கொயர் பண்ணால் +1, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இதோட அடுக்கு n/3. சொல்லுது புரியுதா? பாருங்கள், இந்த ஸ்கொயரை மட்டும் உள்ளே கொண்டு வந்தாச்சு. அப்போ -1 ஸ்கொயர் பண்ணால் +1, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, மிச்சம் n/3 அப்படியே இருக்குது. இன்னும் அந்த ஸ்டெப்பில் சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். 1/64 4ன் அடுக்கு 3ன்னு எழுதலாம். இதுக்கு அடுக்கு என்ன இருக்குது பாருங்கள், n/3 = அடுத்த ஸ்டெப் இன்னொரு மாற்றம் செஞ்சு எழுத போகிறோம். 1/4
அடுக்கு 3ன்னு மாற்றலாம். ஏன்னா 1 3 தடவை எழுதி பாருங்க. 1 தான் 4ன் அடுக்கு 3 நமக்கு வந்துருமா? இந்த அடுக்கு 3 வந்து தொகுதிக்கும் பொதுவும் பகுதிக்கும் பொதுவு. அப்போ 1ன் அடுக்கு 3னா 1 தான், 4ன் அடுக்கு 3 அப்படியே வந்துடும். இதுக்கு அடுக்கு என்ன இருக்குது பாருங்க, n/3. இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்க, எக்ஸோட மதிப்பு 1ன் அடுக்கு n. 1 n தடவை எழுதி எத்தனை தடவை எழுதி பாருங்கன்னா 1 தான், 4ன் அடுக்கு n. அப்போ எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/4n கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஏற்புடையது அல்ல. இது ஏற்புடையது அல்ல. ஏன் ஏற்புடையது அல்ல அப்படின்னா, இது வந்து பாருங்க பகுதியில் இருக்கும்போது 4ன் அடுக்கு n, தொகுதி கொண்டு வந்தோம்னா 4ன் அடுக்கு -nன்னு மாறும். என்னோட மதிப்பு நமக்கு மைனஸில் இருக்கக்கூடாது. கணக்கில் வந்து n வந்து என்னவாக தான் இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ இது வந்து ஏற்புடையது அல்ல. அதுக்கு அடுத்தது இன்னொரு இது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்க y = 8. அப்போது நம்ம எக்ஸின் அடுக்கு 3/2n இதோட மதிப்பு yன்னு எடுத்துருந்தோம். அப்போ yயோட மதிப்பு 8, இன்னொரு மதிப்பு. அதே மாதிரி தான் இங்கே என்ன செஞ்சோமோ அதே தான், 3/2ன் அடுக்கு n நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, 2 பக்கமும் 3/2n இருக்குது, இதோட தலையிலே சேர்க்க போகிறோம் அடுக்கில். 2n/3 = 8ன் அடுக்கு என்ன வரும், 2n/3. இப்போ இங்கே கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல், 2n கேன்சல். அப்போ எக்ஸோட மதிப்பு இப்போ பாருங்கள், எக்ஸோட மதிப்பு இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்துருமா, அப்போ உள்ளே கொண்டு 8 ஸ்கொயர், 8 ஸ்கொயர்னா 64, 64ன் அடுக்கு n/3. இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்துடுவோம். மிச்சம் n/3 மட்டும் நம்ம வெளியே இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம். அப்போ என்ன வந்துடும், 8 ஸ்கொயர் 64, 64ன் அடுக்கு n/3. அப்போது x = இந்த 64 நம்ம எப்படி எழுதலாம்னா, 4ன் அடுக்கு 3ன்னு எழுதலாம். இதோட அடுக்கு n/3. இந்த 3 கேன்சல். அப்போ எக்ஸோட மதிப்பு 4ன் அடுக்கு n மட்டும்தான். இதுதான் நமக்கு தேவையான தீர்வு. therefore தீர்வு என்ன அப்படின்னா 4ன் அடுக்கு n. இது வந்து நமக்கு தீர்வாக இருக்காது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.